ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு நாங்கள் 30 நாள் தான் இந்த கவர்மெண்ட் இருக்கணும். 30 நாளில் ஸ்டாலின் மிகப்பெரிய தலைவர் ஆயிட்டாரா? தேர்தல் முடிஞ்சு 40 நாள் ஆச்சுல. இந்த 40 நாளில் மிகப்பெரிய தலைவர் இல்லை மிகப்பெரிய ஆளுமை ஆயிட்டாரா? நீங்கள் 5 வருஷமே ஒன்றும் செய்யலைன்னு தான் மக்கள் இந்த ஓட்டு போட்டாங்க. அப்புறம் 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டில் பேசுகிறாருன்னா 30 நாளில் ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்லை. 30 நாள் என்ன சாதிச்சார்? 5 வருஷமாக நீங்கள் முதல்வர் வந்து ஒன்றும் சாதிக்கல. இந்த 30 வருஷமாக என்ன மாபெரும் தலைவராகி நீங்கள் வந்து மக்களுடைய நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்றும் இல்லைல்ல. அப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு தயாராகிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோன்னு சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்கள் யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்கள் அதன் விளைவு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், 40 கோடி 50 கொடுத்து எம்எல்ஏ வாங்குவோம். எந்த தைரியத்தில் அவர் சொன்னால் 30 நாள் தான் இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு 120 எம்எல்ஏக்களுடன் வலுவாக கூட்டணி ஆதரவோடு நாங்கள் இருக்கிறோம். எந்த தைரியத்தில் 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னார் ஸ்டாலின்? அப்போ வந்து 30 நாள் அவர் ஒன்றும் பண்ணல, மாபெரும் தலைவர்லாம் ஆகலையில. இல்லை இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெற்று அப்படியே பயங்கரமாக ஆட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. இந்த வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்லை ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கார். கண்டிப்பாக மக்கள் தீர்ப்பு இன்னும் கடுமையாக இவர்கள் செய்கிற வேலையை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு எல்லா வழியிலையும் இவர்கள் தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அதை எல்லாம் மீறி மக்களுக்கான நல்ல பணிகள் தொடர்ந்து செய்வோம். என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டோம். மக்கள் எங்களோடு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படவில்லை, யாருக்கும் தயங்கவில்லை. மக்களை தவிர வேறு யாருக்கும் பயப்படாது இந்த அரசு.